வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 30 இன்ச்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சும்மா நார்மலா நான் வந்து இதில வந்து ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில வந்து ஆம்கோல் சுற்றளவு 30 இன்ச்சு இருக்கு. இடுப்பு சுற்றளவு வந்து 24 இன்ச்சு. ப்ளவுஸோடைய மொத்த லென்த் வந்து 13 இன்ச்சு. அவங்களுடைய பெண் கழுத்து வந்து 9 இன்ச்சு. இது வந்து ஒரு கஸ்டமருடைய அளவு தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பேக் பீஸு ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டை தான் நம்ம வந்து அளக்க போறது. இப்போ எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம லைனிங் கிளாத் வந்து ஒரு மீட்டருக்கு பீஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 30 இன்ச்சுங்கும்போது நமக்கு ஒரு 80 பாயிண்டே போதுமானது. ஆனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது தேவை தான். எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நமக்கு பட்டிக்கு இருக்காது, அது யூஸ் ஆகும். அதனால 1 மீட்டர் லைனிங் இருந்தாலும் பரவாயில்ல தான். இப்போ நான் சும்மா நார்மலாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இதில் வந்து காட்ட போகிறேன். கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணால் லைனிங் கிளாத்து இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு ஃபோல்ட் ஆகிக்கும், அதே மாதிரி ஒரு சைடு ஓப்பன்லையும் இருக்கும். இப்போ ஃபோல்ட் ஆன பக்கம் என்னோட பக்கத்தில் நான் வந்து வச்சுருக்கேன். கீழே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அது போக ப்ளவுஸோடைய மொத்த ஹைட்டு 13 இன்ச்சு. அந்த 13 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டர் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதில் மார்க் பண்ணுறது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன பீஸில் மார்க் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. சும்மா நார்மலாக ரஃபாக இப்படி தான் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸோடைய மொத்த லென்த்து 13 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ மொத்தம் சேர்த்து 14 இன்ச்சு இது இருக்கும். தையல் பகுதியும் சேர்த்து தான் இந்த 14 இன்ச்சு இருக்கும். இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு 30 இன்ச்சுங்கிறதுனால அவங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் 5 இன்ச்சு எடுக்கிறேன். ஏற்கனவே பதிவில் வந்து தெரியப்படுத்தியிருப்பேன். இதுக்குன்னு ஒரு அட்டவணை இருக்குது. அட்டவணையை ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன். வேணும்னாலும் நான் இடையில அட்டவணை வந்து நான் போடுறேன். ஆம்கோல் சுற்றளவு 30 இன்ச்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பகுதி நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டருடைய அளவு 5 இன்ச்சு நான் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் இறக்கமும் ஷோல்டர் என்ன அளவு இருக்குதோ அதே தான் நான் ஆம்கோல் இறக்கமும் நான் இறக்கியிருக்கேன். நான் இப்போவும் அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்குது. இந்த ஷேப் வந்து நம்ம ஒரு எல் ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கணும். தையல் பகுதியில் இருந்து தான் 5 இன்ச்சு, ரெடி அளவில் இருந்து கிடையாது. தையல் பகுதியில் இருந்து தான் 5 இன்ச்சு. ஷோல்டர் என்ன அளவு இருக்குதோ அதே தான் நான் இந்த ஆம்கோல் இறக்கமும் இறக்கியிருக்கேன். இப்போ இந்த ஷேப் வந்து ஒரு எல் ஷேப்புக்கு நம்ம போட்டாச்சா, இதில் ஒரு கர்வ் வரையணும். இதில் இருக்கக்கூடிய அளவு ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த கர்வ் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆம்கோல் சுற்றளவு வந்து 30 இன்ச்சு. இந்த ஆம்கோல் சுற்றளவு 30 இன்ச்சு இருக்குது. 30 இன்ச்சை நம்ம பாதியாக எடுத்தோம் அப்படின்னா 15 இன்ச்சு வரும். இந்த 15 இன்ச்சில் 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 2 ப்ளஸ் பண்ணும்போது மொத்தம் நமக்கு 17 இன்ச்சு கிடைக்கும். இந்த 17 இன்ச்சில் பாதி 8.5 இன்ச்சு. இதுதான் அவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு. 4ல் ஒரு பங்கு 8.5 இன்ச்சு. இந்த 8.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தையலுக்கு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அப்படிங்கிறது அது நீங்கள் தீர்மானித்து விட்டுக்கோங்க. ரெடி அளவு 8.5 இன்ச்சு. அதே மாதிரி ப்ளவுஸ் இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 24 இன்ச்சு. அந்த 24 இன்ச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த 24 இன்ச்சு பாதியாக எடுத்தோம் அப்படின்னா 12 இன்ச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸுடைய பேக் பீஸ் தான். அந்த பேக் பீஸ் எடுக்கும்போது இந்த 12 இன்ச்சில் ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 இன்ச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு 13 இன்ச்சு கிடைக்கும். 13 இன்ச்சில் பாதினா 6.5. இந்த 6.5 இன்ச்சு தான் இடுப்பு சுற்றளவு. 4ல் ஒரு பங்கு 6.5. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கும்போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி எடுக்கணும். இங்கே 6.5 இன்ச்சுனா அங்கே தைக்கும்போது 5.5 இன்ச்சு பாயிண்ட் வச்சு நம்ம தைக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய வடிவமைப்பு இந்த மாதிரி தான். ஒரு தொட்டி வடிவத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ளவுஸுடைய வடிவமைப்பு இருக்கும். இதுதான் ப்ளவுஸுடைய பேக் பீஸு. இதில் கழுத்து வந்து நம்ம பாதிக்கு பாதி எடுக்கலாம். இங்கே நம்ம 5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, கழுத்துடைய ரெடி அளவு 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு எடுத்ததுலேயே நம்ம கட் பண்ணக்கூடாது. இதிலிருந்து 1/4 இன்ச்சு உள்ளடக்கி கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதுதான் ப்ளவுஸுடைய
பேக் பீஸ். இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட் எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாமா? ப்ளவுஸோடைய பேக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு பீஸ் வந்து இவ்வளோ பீஸ் இருக்குது. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு பீஸ் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். பீஸ் நமக்கு இன்னும் தாராளமாக வேணும் அப்படின்னா பேக் பீஸ் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுப்போம். பீஸை இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து இப்போ எனக்கு இது சின்ன பீஸாக இருக்கிறதுனால ரொம்ப எவ்வளோ பீஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட முடியலை. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மீட்டர் லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம அளவெடுத்து போட்டோம் அப்படின்னா இங்கே பீஸ் எக்ஸ்ட்ராவாக நிறையவே இருக்கும். துணி வந்து போட தெரியாமல் சும்மா நார்மலாக எப்பவும் போல எடுக்கிற மாதிரி இப்படி போட்டோம் அப்படின்னா பீஸ் வந்து நிறையவே வேஸ்ட் ஆகும். நமக்கு பட்டிக்கு வைக்கிறதுக்கு கூட பீஸ் வந்து இருக்காது. பீஸ் இந்த மாதிரி நம்ம கை பகுதி, அதாவது இந்த ஆம்கோல் வளைவு எடுத்தோம் இல்லையா, இந்த ஆம்கோல் வளைவு சைடில் இந்த மாதிரி ஷோல்டராக நம்ம பாயிண்ட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய இருக்கும். பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேறு துணி எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு இந்த லைனிங் கிளாத்தே போதுமானதாகவே இருக்கும். இப்போ பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இந்த ஷோல்டர் அளவு, இந்த ஆம்கோல் வளைவு, இந்த நெக்குடைய இந்த பகுதி இதெல்லாம் மார்க் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இந்த பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்பக்கம் கழுத்து வரைஞ்சாச்சு, ஷோல்டர் வரைஞ்சாச்சு, அதேமாதிரி இந்த ஆம்கோலும் வரைஞ்சாச்சு. பேக் பீஸை விடையும் ஃப்ரண்ட் பார்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு இருக்கணும். இது இந்த அளவுக்கு மட்டும் இல்லை, எல்லா அளவுக்குமே பேக் பீஸை விடையும் ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த ஆம்கோல் சைடு ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவே இருக்கணும். இப்போ நான் இந்த பேக் பீஸை வந்து நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உயரம் பேக் பீஸு என்ன லென்த்து இருக்குதோ அதே அளவு தான். அது இந்த ஷோல்டரில் இருந்து அதே அளவை போட்டுக்கணும். நம்ம இந்த ஷோல்டரில் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பீஸு என்ன ஹைட்டோ 13 இன்ச்சு நம்ம எடுத்தோம். அந்த 13 இன்ச்சு தான் நம்ம இந்த தையல் பகுதியில் இருந்து மொத்த ஹைட்டு 13 இன்ச்சு இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சும், இந்த சைடு இந்த கொக்கி பார்ட்டுக்கு 2 இன்ச்சும், இந்த இடுப்பு பகுதிக்கு 2 இன்ச்சும் மேலே ஏற்றிக்கணும். மேலே ஏற்றிட்டு பின்ன இந்த 3 புள்ளியையும் இணைக்கணும். இந்த சென்டர் புள்ளி எப்படி வந்ததுன்னு பார்க்குறீங்களா? கழுத்துடைய பகுதி 2.5 இன்ச்சு எடுத்ததுனால இதுக்கு 1 இன்ச்சு அதிகப்படுத்தி 3.5 இன்ச்சு பாயிண்ட் வச்சிருக்கு. எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். இந்த கழுத்து பகுதி 3 இன்ச்சு இருந்ததுன்னா இங்கே 4 இன்ச்சு வரும். 3.5 இன்ச்சு இருந்ததுன்னா இங்கே 4.5 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு வித்தியாசத்தில் தான் இந்த மெயின் டாட்டு பாயிண்ட் வைக்கிறது. அதுக்கு பிறகு இந்த 3 புள்ளியையுமே இணைக்கணும். அவ்வளோதான். டாட் பிடிக்கக்கூடிய பகுதி நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த கைக்குழி பக்கம் சின்னதாக இந்த மாதிரி குழி எடுத்துக்கணும். இதுதான் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே இப்போ பேக்கும் ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சமமாக தான் இருக்கும். அடுத்து ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு. மொத்த ஃபோல்டிங்கும் என் பக்கம் இருக்குது. ஒரு ஃபோல்டிங்கு ஒன்று ஓப்பனில் இருக்கிறது என்னுடைய ஆப்போசிட் சைடு இருக்குது. மொத்தமாக ஓப்பனில் இருக்கிறது கீழ்ப்பகுதி. இதில் 1/2 இன்ச்சு தையலுக்கு நான் விட்டுக்கிறேன். அதே மாதிரி அவங்களுடைய கையோட லென்த்து வந்து 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இதில் இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். நார்மல் ஹேண்டாக இருந்தால் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுவே 3/4 இருந்தால் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். நமக்கு ஸ்லீவோட அந்த வளைவு கிடைக்கணுங்கிறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இதுதான் ஸ்லீவு. அதே மாதிரி இந்த பீஸோட 2 பீஸை மட்டும் எடுத்து லைட்டாக குழி போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுமாதிரி சென்டரில் சின்னதாக ஒரு அக்கா கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கை பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நமக்கு வந்து பட்டி பீஸ்க்கு எடுக்கலாம். அதே மாதிரி கழுத்துக்கு கிராஸ் எடுக்கலாம். முக்கியமான பீஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ப்ளவுஸோடைய பேக் பீஸு, ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு, கை பீஸு. இந்த கை ஸ்லீவ் பீஸ் வந்து குழி உள்ள பக்கம் ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கணும்.
அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நமக்கு பட்டிக்கு தேவைப்படலாம். பட்டியோட அளவு வந்து தோராயமான அளவு தான். நம்ம பேக்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பட்டி பீஸை வந்து ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி அளவு எடுத்து நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த பீஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ கட் பண்ண பீஸ் தான். இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ளவுஸோடைய பேக் என்ன ஹைட்டோ அதுதான் ஃப்ரண்ட் பார்ட்லையும் ஹைட்டு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த பட்டி பீஸ் வைக்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு பக்கமும் அதுக்கப்புறமே திரும்பியும் ரிட்டர்ன் ஷோல்டர்லேருந்து இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டாக ஒரு சைடு என்ன ஆகும் அப்படின்னா, லைட்டாக முன் பக்கமும் இல்லைனா பின் பக்கமும் லைட்டாக குழி அடிக்கும். ஆனால் ஸ்லீவை வந்து ஒரே டைமில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி குழி அடிக்கிறதுலாம் வராது. ஸ்லீவ் வந்து இங்கேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஷோல்டர்லையும் தையல் உங்களுக்கு தெரியுதா, அங்கேயும் இங்கேயும் கிராஸ்லலாம் போகலை. ஒரு முனையிலேருந்து ஆரம்பித்து நடக்கு பார்த்தீங்களா, ஒரு முனையிலேருந்து ஆரம்பித்து இன்னொரு முனையில் முடிச்சிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே ஸ்லீவ் வந்து சுருக்கடிக்காது, எங்கேயும் குழி இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸு. இது வந்து மினி ப்ளவுஸு. அந்த பீஸ் நான் வந்து கட் பண்ணேன் இல்லையா, சரி சும்மா ஸ்டிச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான். பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸ் வந்து கழுத்து வந்து மிஷின் அடியை விடையும் இந்த மாதிரி எம்மிங் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். நான் வந்து கையில் வந்து அடி தான் போட்டிருக்கேன். ஏன்னா எம்மிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சும்மா நார்மலாக சொல்கிறதுக்காக ஒரு பதிவு போடுறதுக்காக அந்த அடி போட்டிருக்கேன். இந்த மினி ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், 3 டாட் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸு கூக் வைக்கிறதுக்காக கூக் பட்டி, கீழே வந்து பட்டி, சைடு ஜாயின் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்லீவ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.